இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டியால் 2 கரண்டி மல்லி, 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து கலர் மாறாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த மசாலா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளார உருளைக்கிழங்கை தாளித்து வேக வச்சுக்கலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சு 1.5 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். முழுசாக ஒரு பூண்டு தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ 1/4 கிலோ உருளைக்கிழங்கு சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கு பிறகு கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 பரட்டிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மசாலாவை அரைச்சி எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, தேவையானதை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு தேவையான சீக்ரெட் மசாலா ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு வந்து அதில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றிடுச்சு. அது கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மசாலா உருளைக்கிழங்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த மசாலா ரெடி பண்ணி நீங்கள் உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது ரொம்பவே வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த மசாலாவை போட்டு 2 பரட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த மசாலாவை ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.